அதனுடைய 5வது வசனம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். உங்க காரியம் வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே, இயேசுவே, தேவனே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் மனிதனை நம்பி இருக்கலாம், அல்லது பணத்தை நம்பி இருக்கலாம், படிப்பை நம்பி இருக்கலாம், உறவுகளை நம்பி இருக்கலாம், நண்பர்களை நம்பி இருக்கலாம். இவர்களை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் வாய்ப்பதில்லை, காரியங்கள் நடப்பதில்லை, காரியங்கள் கைகூடி வருவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நம்பும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது, அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அவர் என் வாழ்க்கையில இருக்கிற தடைகளை எல்லாம் அகற்றி போடுவார். என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு கூட, முழு மனதோடு கூட அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு காரியங்கள் ஏன் நடக்கவில்லை, ஏன் வாய்க்கவில்லை என்றால் நாம தான் அதுக்கு தடை. இந்த தடைகளை நீக்கும்படியாக நம் ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகும் பொழுது, நம் ஆண்டவரிடத்திலே தம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலகி போய்விட்டேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, இரத்தத்தினால் என்னை கழுவும், நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு வேற எங்கும் போக மாட்டேன், நீர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகுங்கள். கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அது திருமண காரியமா இருந்தாலும், வேலை காரியமா இருந்தாலும், படிப்பு காரியமா இருந்தாலும், தொழிலுக்குரிய காரியமா இருந்தாலும், உங்களுடைய ஊழிய காரியமா இருந்தாலும், என்ன காரியமா இருந்தாலும் அதை உடனே வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல எங்களோட நம்பிக்கை எல்லாம் உங்க மேலதான் ஏசப்பா. நீங்க தான் எங்க காரியத்தை வாய்க்க பண்ணணும். உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும், இறங்கி அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.